ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நான் ஆன்லைனில் செடிகள் வாங்கியிருக்கேன். இது எங்கேருந்து வாங்கியிருக்கேன், என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேன், இதோட ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட 6 செடிகள் நித்யா நர்சரி கார்டனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது சிதம்பரத்தில் இருக்குது. அவங்க நமக்கு நல்லா பேக்கிங்லாம் பண்ணி சூப்பராக அனுப்பியிருந்திருக்காங்க. நான் இந்த பேக்கிங் வந்ததுமே எப்படி இதுக்குள்ளே 6 செடிகளும் வச்சுருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே யோசனையோடு தான் திறந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேக்கிங் வரத்துக்கு 2 நாள் ஆச்சு. எங்கள் ஊருக்கு வரத்துக்கு ஒரு சிலருக்கு ஒரு நாள்லேயே போயிடும். அப்படி இருக்கும்போது செடிகள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற யோசனையும் இருந்தது. ஆனால் ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸு நான் வீடியோட மிடில் அப்படி இல்லைன்னா எண்டில் அவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே நான் கொடுக்குறேன். நான் பார்சலை பிரித்ததுக்கப்புறம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லா செடிகளும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செடிகள் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. இந்த பேக்கிங்கில் இந்த அளவுக்கு செடிகள் அனுப்பலான்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் எல்லா செடிகளும் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு நான் என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நித்யா நர்சரி கார்டனில் எல்லா வகையான செடிகளும் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக மூலிகை செடிகள், மரங்கள்னு சொல்லி எல்லாமே வச்சுருக்குறாங்க. முக்கியமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான செடிகளை தனியாக எடுத்து வச்சு அதை வீடியோவாக நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறாங்க. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அதே மாதிரியே தான் இந்த செடிகள் எனக்கு சேர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி கரெக்டான செடிகள் நமக்கு அனுப்பியிருக்காங்க. உண்மையாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்னென்ன செடிகள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காட்டுறது உங்களுக்கு லாவெண்டர் செடி. இதோட மண் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாக சொல்லி ஆகணும், கொஞ்சம் கூட காயலை, அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்குது. அதனால தான் செடிகள் காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது நான் கேசவர்த்தினி அப்படின்ற செடி வாங்கியிருக்கேன். இந்த செடி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த கேசவர்த்தினி செடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஹேர் ஆயிலாவோ இல்லை பேக்காவோ நம்ம இந்த இலைகளை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த செடி வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருந்த அந்த 6 செடியோட மண்ணுமே நல்லா ஈரத்தன்மையோடு தான் இருந்தது. இன்னும் ஒரு நாள் லேட்டாக எனக்கு பார்சல் கையில் கிடச்சிருந்தாலும் இந்த செடிகள் வாடி இருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அடுத்தது நான் இன்சுலின் செடி வாங்கியிருந்தேன். இந்த செடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள், அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க கூட இந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு இலையை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இன்சுலின் சுரக்கிறது தடைப்படாமல் நமக்கு சீராக இருந்துக்கிட்டு வரும். அதுக்காக தான் நான் இந்த இன்சுலின் செடி வாங்கியிருந்தேன். இதில் 3 கிளைகளுமே ரொம்பவே நல்லா தான் இருந்தது. என் பையன் கீழே போட்டதுனால அந்த ஒரு கிளை மட்டும் இதில் உடஞ்ச மாதிரி இருக்குது. மற்றபடி அவங்க அனுப்புனது எல்லாமே சூப்பராக இருந்தது. அடுத்தது இந்த செடி நான் முக்கியமாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி, மஞ்சள் நாட்டு கரிசலாங்கண்ணி செடி இவங்கக்கிட்ட ஒரிஜினலாக கிடைக்கிது. நிறைய இடங்களில் டூப்ளிகேட்டாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி நம்ம பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம். அடுத்தது இது சர்க்கரை சஞ்சீவி அப்படின்ற ஒரு மூலிகை செடி. இந்த செடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் டெய்லியும் இந்த செடியிலேருந்து 2 இலைகளை பறித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு சீராக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த செடி வாங்கியிருக்கோம். அடுத்ததாக நான் சம்மங்கி கொடி வாங்கியிருந்தேன். இது கொடி வகையை சார்ந்த சம்மங்கி பூ. இந்த பூவோட இமேஜ் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுலேயே நீங்கள் மாலையிலலாம் வச்சு கட்டுற சம்மங்கி அப்படின்னா அது செடியில் பூக்கக்கூடியது. இதுவுமே எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. இந்த மாதிரியான செடிகள்லாம் உண்மையாக விலை அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே விலைகள் ரொம்பவே கம்மியாக தான் இவங்க வச்சுருக்காங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப. நான் செடி வைக்கிறதுக்காக குழிகளில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என் பையன் வைக்கணுன்றதுக்காக இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் கவர்லாம் எடுத்துட்டேன். மண் உண்மையாக ரொம்ப ஈரமாகவே இருந்தது. இதில் கொஞ்சம் கூட இன்னும் 2 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லா செடிகளும்.
எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. நீங்கள் எந்த ஒரு செடி வைக்கிறதுனாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் கையில் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது மாதிரி செடி வைக்கணும், மரம் நட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என் பையனுக்கு செடிகள் வைக்கிறதுனா ரொம்பவே வந்து ஆசையாக இருக்கும். அதனால் என் பையன் கையிலேயே கொடுத்து அவங்களே நான் வந்து எல்லா செடியும் வைக்க சொன்னிருந்தேன். அவங்க தான் வந்து எல்லா செடிகளையும் நட்டு வச்சாங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது செண்பகப்பூ செடியிலேருந்து எல்லா செடியோட ப்ரைஸும் இவங்ககிட்ட ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா வகையான செடிகளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து எந்தவித பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை ப்ரொமோஷன் வீடியோவோ கிடையவே கிடையாது. என்னுடைய சொந்த கருத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இவங்களோட எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் மரங்கள்னு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இல்லைன்னா பேங்க் மூலமாக அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நேரில் வேணாலும் போய் வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் ஸ்க்ரீனில் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான செடிகள் தான். இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய செடிகள் இருக்குது. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லுவாங்க. இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரு விஷயம்தான். இது வந்து எந்தவித பெய்டு ப்ரமோஷனும் இல்லை. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.